நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் ஆறினாலும் மிக சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் கேரட் வைத்து செய்யும் ஆம்லெட்டிற்கு 2 முட்டை, 2 கேரட், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாயை இந்த அளவு பொடியாக நறுக்கிய பின் கேரட்டை துருவி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டை தோல் நீக்கி துருவி எடுத்து விடலாம். இந்த அளவு துருவி எடுத்த பின் ஆம்லேட் செய்து விடலாம். 2 முட்டைக்கு இந்த அளவு கேரட் சரியாக வரும். நாம் ஆம்லேட் செய்வதற்கு வெங்காயம், கேரட்டை வதக்கி எடுத்து விடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வெங்காயம் வதங்கும் பொழுதே முட்டை ஆம்லெட்டுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். 2 முட்டை, கேரட், வெங்காயத்திற்கு இந்த அளவு உப்பே சரியாக வரும். உப்பு சேர்த்து நன்றாக வதங்கிய பின்னர் மசாலா பொடி சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கி வரவும் 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மசால் பொடி சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் வதக்க வேண்டும். நாம் தண்ணீர் சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்கி விடலாம். வெங்காயம் மசாலாவுடன் இந்த அளவு வதங்கி வரவும் கேரட்டை சேர்த்து விடலாம். நாம் கேரட் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் மல்லி இலை சேர்த்து இறக்கி விடலாம். கேரட் சேர்த்து மசாலாவுடன் ஒரு முறை மிக்ஸ் செய்து மல்லி இலை சேர்த்து விடலாம். மல்லி இலை தூவி விடலாம். மல்லி இலை சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பில் இருந்து இறக்கி விடலாம். கேரட்டை நாம் அதிக நேரம் வதக்காமல் இந்தளவு வதக்கினால்தான் மிக ஹெல்த்தியாக இருக்கும். வெங்காயம், கேரட் மிக்ஸ் நன்றாக ஆறவும் முட்டையில் சேர்த்து விடலாம். நாம் மிக்சிங் பவுலில் 2 முட்டையை சேர்த்து விடலாம். முட்டையுடன் சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். வெங்காயத்துடன் சேர்த்ததால் இந்தளவு உப்பே சரியாக வரும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம். முட்டையுடன் 1/4 கப் பால் சேர்த்து நன்றாக அடித்து விடலாம். நாம் பால் சேர்ப்பதால் முட்டை ஆம்லேட் ஃப்ளஃபியாக அருமையாக வரும். எக் பீட்டரால் நன்றாக அடித்து எடுத்து விடலாம். நாம் நன்றாக அடித்து செய்தால்தான் மிக சாஃப்டாக வரும். இந்தளவு அடித்த பின் வெங்காயம், கேரட் மிக்ஸை சேர்த்து மீண்டும் அடித்து எடுத்து விடலாம். கேரட் மிக்ஸ் சேர்த்து நன்றாக முட்டையுடன் அடித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் நாம் ஆம்லேட் ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆம்லேட்டை தோசை சட்டியிலும் ஊற்றி விடலாம். இப்படி ஒரு பேனில் ஊற்றினாலும் அருமையாக வரும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். நாம் கரண்டியால் ஊற்றி விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வேக வைத்து விடலாம். 2 முட்டை இந்த அளவு கேரட் வெங்காயத்திற்கு நாம் 3 ஆம்லேட்டாக அருமையாக ஊற்றி விடலாம். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட வேண்டும் என்றால் மேலே சீஸ் துருவி திருப்பி போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மெதுவாக திருப்பி போட்டு விடலாம். திருப்பி போட்டு 1 நிமிடம் வெந்து வந்தவுடன் எடுத்து விடலாம். இந்த அளவு 2 பக்கம் வெந்து வரவும் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான கேரட் முட்டை ஆம்லேட் அருமையாக ரெடி. நாம் அனைத்து முட்டையும் ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்து விடலாம். நாம் சிறிது சிறிதாக ஊற்றினாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான கேரட் முட்டை ஆம்லேட் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் ஆறினாலும் மிக சாஃப்டாக இருக்கும். நாம் கேரட்டுடன் முட்டைகோஸ், குடைமிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்தோம் என்றாலும் மிக சுவையாக இருக்கும். பொதுவாக குழந்தைகள் காய்கறிகளை விரும்பி சாப்பிட மாட்டார்கள். நாம் முட்டை ஆம்லேட்டுடன் இப்படி காய்கறிகளை சேர்த்து கொடுத்தோம் என்றால் மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த கேரட் முட்டை ஆம்லேட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.